விரும்பக்கூடிய தமிழர்கள் ஒருவர் திருமதி பாரதி பாஸ்கர். நீங்க எங்க போனீங்கன்னாலும் அவங்களுடைய பேச்சு, அது டிவியில, உங்களோட யூடியூப்ல, மொபைல்ல, எல்லா இடங்களிலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் வாக்கிங் போறப்பவே கேட்கறத நம்ம பார்ப்போம். அந்த பட்டிமன்ற பேச்சாளர் இடத்தில் இருந்து ஒரு தனி சபையின் ஆளுமையாக இன்னைக்கு 2 மணி நேரம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையோ ஒரு விஷயத்தையோ பேசணும்னா இந்த தமிழ்நாடு கூப்பிடுவது, தமிழகம் மாத்திரமல்ல, அது யுஎஸ்ஆ இருந்தாலும் சரி, மலேசியாவா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் இருந்தாலும் கூப்பிடு பாரதி பாஸ்கரை என்பதுதான். அத்தகைய ஒரு பெருமை மிக்க ஒரு பெண்மணி. அவருடைய பெயரிலேயே பாரதியை சுமந்து வந்திருக்கிறவர். அவங்களுக்கு இன்னொரு முகமும் உண்டு. அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர். அவங்களோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டைம்ஸ்ல அவங்க தொடர்ந்து திருக்குறள் டைம்ஸ்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறள் தான். அவங்களோட வேகம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு 10 குறள் அதுல மேற்கோள் காட்டியிருக்காங்க. இன்னைக்கு மாத்திரம் 10 குறள் இருக்குது. அத்தகைய பெருமைக்குரியவர். அவர் மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. அவருடைய புத்தகங்கள் இங்கேயே இருக்கிறது. அத்தகைய ஒரு ஆளுமையை, கலாப்ரியாவின் ரசிகையும் கூட, அவருடைய வாசகி கலாப்ரியா அவருடைய வாசகத்தை பற்றி கேட்ட பொழுது பாரதி பாஸ்கர் அவர்களை அவர் பரிந்துரைத்தார். அத்தகைய ஒரு வாசகியை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்கள் கரகோஷங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் தோணுதோ, கோவை உங்கள் பேச்சை கேட்க காத்திருக்கிறது. இப்படிதான் நம்மள சிக்கல்ல மாட்டுவது. எப்பவுமே எவ்வளவு நேரம் பேசுறதுன்னா எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க வேண்டியது. நாங்கள்லாம் 1/2 மணி நேரத்துல போயிடுவோம். கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் இன்றைக்கு விருது வாங்கியிருக்கிற மரியாதைக்கும் பிரியத்துக்கும் உரிய கலாப்ரியா ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு அருமையான நாள். கலாப்ரியா அவர்களினுடைய கவிதையை பற்றி நான் ரசித்த அளவில் உங்களோடு கொஞ்ச நேரம் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு ஒரு 40 நிமிஷத்திலிருந்து ஒரு 50 நிமிஷம் அதற்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். அது பரவாயில்லையா? பரவாயில்ல, சரி. பரவாயில்லன்னா முன்வரிசை நாற்காலிகள் காலியா இருப்பதில் நீங்க உட்கார்ந்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எந்திரிச்சு போக மாட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேரண்டியா இருக்கும். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இன்றைக்கு விருது பெற்ற ஐயா கலாப்ரியா அவர்களே, யுவராஜ் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, இந்த விருதின் தேர்வு குழுவினுடைய தலைவராக இருந்த பாலசுந்தரம் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, இந்த புத்தக கண்காட்சியினுடைய தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அன்போடு என்னை அழைத்திருக்கின்ற இனிய நண்பர் நடராஜன் அவர்களே, மிகச்சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை தகத்தகாயமான முறையில் பல்வேறு சிறப்புகளோடு நடத்தி வருகின்ற விழாக்குழுவை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களே, நண்பர்களே, இங்கே புத்தக ஸ்டால்களை அமைத்திருக்கின்ற பெருமக்களே, படிக்க வந்திருக்கின்ற கோவை வாழ் அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருப்பதாக இருந்தால் கைத்தட்டினால் தான் முடியும்னு அவர் நடராஜன் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். இது எந்த விதத்திலும் இங்கே பாராட்ட பேச வந்திருக்கிற எனக்கானது அல்ல. இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க ஓகேன்னு சொன்னாக்க நான் அண்ணாச்சின்னு மனசுல
சொல்லி பழகிட்டேன். அதனால ஒவ்வொரு முறையும் திரு கலாப்ரியா அவர்கள் சொல்வது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அதனால உங்கள் அனுமதியோடு அண்ணாச்சின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நானும் திருநெல்வேலிக்காரி தான். நான் சென்னையிலே தான் பிறந்து வளர்ந்து சென்னைக்காரி என்று சொல்லிக் கொள்வதிலேயும் எனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் என்னுடைய வேர்கள் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்ட வேர்கள். அப்பா அங்கதான் இருந்தாங்க. அங்க திருவண்ணாதபுரம்னு ஒரு இடத்துக்கு பக்கத்துல பொட்டல் என்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் கிளம்பியது. அதனால மனதுக்குள்ளே திரு கலாப்ரியா அவர்களை நினைத்துக் கொள்கிற போது பிரியத்தோடு அண்ணாச்சி என்று நான் நினைத்துக் கொள்வேன். அதனால் இந்த பேச்சிலே அது அப்படியே வெளிப்பட்டாலும் உங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்று நான் நினைக்கிறேன். கலாப்ரியா அவர்களுக்கு இங்கே விருது வழங்கப்பட்ட போது தலைவர், அந்த தேர்வு குழுவை சார்ந்த பாலசுந்தரம் ஐயா அவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது என்று சொன்னார். அப்போ எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. இப்படித்தான் எனக்கு தேவையில்லாத இடத்துல சிலதெல்லாம் ஞாபகம் வரும். ஜெயகாந்தன் ஜனநாயகத்தை பற்றி ஒன்று சொன்னார். பெரும்பான்மை முட்டாள்களுடைய முடிவு சிறுபான்மை அறிவாளிகளின் மீது திணிக்கப்படுவதுதானே ஜனநாயகம்னு நான் சொல்லவில்லை, ஜெயகாந்தன் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனால் கலாப்ரியா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிற போது அது ஜனநாயக ரீதியாகவும் சரி, இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டு மிகச் சிறப்பான அறிமுகம் இருக்கிறவர்களுக்கும் சரி, அதிலே ஒரு மகிழ்ச்சி வருமே தவிர ஒரு காழ்ப்போ கசப்போ பொறாமையோ வர முடியாத இடத்திலே தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறவர் தான் கலாப்ரியா அவர்கள். என்ன தந்திருக்கிறது ஐயாவினுடைய கவிதை. இப்போ இந்த மேடை எனக்கு கொஞ்சம் கடினமான மேடை. ஏனென்றால் இதிலே இருக்கிற பல பேருக்கு கலாப்ரியாவினுடைய கவிதைகளில் மிக நீண்ட பரிச்சயம் இருக்கும். நவீன கவிதைகளை பற்றி ஆழங்கால் பட்ட அனுபவங்கள் கொண்டவர்கள் கூட்டத்திலே ஒரு பிரிவில் இருப்பார்கள். ஆனால் கூட்டத்திலே இருக்கிறவர்களில் ஒரு சிறு பகுதியினராவது இவர் யார், இவருடைய கவிதைகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வந்தவர்களாகவும் சில பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு பேரையும் பிரிட்ஜ் பண்ணி ரெண்டு பேருக்கும் பாலம் அமைத்தார் போல ஒரு பேச்சை கட்டுமானம் செய்வது என்பது ஒரு பேச்சாளருக்கு கொஞ்சம் கடினம். அதனால் நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். அண்ணாச்சியினுடைய ஆசை இருக்கிற போது எனக்கு என்ன குறை, அது நடந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். கலாப்ரியா தமிழ் கவிதைக்கு என்ன கொடுத்தார்? என்னை பொறுத்தவரையில் தீவிரமான எழுத்துக்கு என்னை கூட்டி வந்தவர்கள் ரெண்டு பேர். நான் சிறு வயதிலிருந்தே நிறைய படித்துக் கொண்டுதான் இருந்தேன். குடும்பத்தின் பழக்கமாக வந்தது. அது நிறைய படித்துக் கொண்டிருப்பதனாலேயே தீவிரமாக புத்தகங்களை படிக்க முடியாது. தீவிரமான இலக்கியத்துக்கு உள்ளே வருவதற்கு யாரோ ஒருவர் கையை பிடித்து நம்மை அங்கே தூக்கிவிட வேண்டி இருக்கிறது. அப்படி என்னை தூக்கி விட்டவர்கள் ரெண்டு பேருமே திருநெல்வேலிக்காரர்கள். ஒருவர் வண்ணதாசன், இன்னொருவர் கலாப்ரியா. என் மனதுக்குள்ளே இதை ஒரு சித்திரம் போல நான் எப்படி நினைத்துக் கொள்ளுவேன் என்றால், பள்ளிக்கு போவதற்கு அடம் பிடிக்கிற ஒரு சிறு மகளை ஒரு தகப்பனும் அந்த தகப்பனுடைய தம்பியான அந்த பெண்ணினுடைய சித்தப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை அழ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டது மாதிரி ஒரு காட்சியை நான் நினைத்துக் கொள்வேன். அப்படித்தான் இவர்கள் இருவரும் தான். இப்போது நான் அடைந்த தூரம் பெரிய தூரம் அல்ல, ஆனால் எந்த தூரத்தை நான் அடைந்திருக்கிறேனோ நவீன இலக்கியத்துக்குள், அந்த இடத்துக்கு என்னை கொண்டு விட்டவர்கள் என் தகப்பனாகவும் என்னுடைய சிற்றப்பாவாகவும் நான் மதிக்கின்ற வண்ணதாசன் அண்ணாச்சியும் கலாப்ரியா அண்ணாச்சியும் தான். அதனால் அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியை இந்த மேடையிலே சொல்லுவதிலே, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன செய்தார் அவர்? வாசகர்களினுடைய நெஞ்சத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்த மென் மாற்றங்கள் எப்படிப்பட்டது என்பது அவருக்கே தெரியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு கவிதை நமக்கு என்ன தருகிறது? ஒரு கவிதையை படிக்கிற போது நிறைய விஷயங்களை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது ஒன்றும் நல்ல கவிதையே அல்ல. ஒரு கவிதையிலிருந்து நான் நிறைய அறிந்து கொண்டேன் என்றால் அது கவிதையே கிடையாது. அந்த கவிதையை படிச்சுட்டு முதல்ல ஒண்ணுமே தோணாம என்னவோ சொல்றாரு,
அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகு கொஞ்ச நேரம் நாம் சும்மா இருந்தால் நம் மனசை புகுந்து என்னவோ ஒரு கலக்கும் இல்லையா, ஒரு உணர்வு வரும் இல்லையா. அந்த உணர்வுக்கு என்ன பேர்னா சொல்ல தெரியாது. அப்படி கொஞ்ச நேரம் பிரம பிடிச்ச மாதிரி ஒரு 2 நிமிஷமாவது நம்ம எது உட்கார வைத்திருக்கிறதோ அதுதான் கவிதை. என்னை பொறுத்தவரை இதுதான் டெபினிஷன். இந்த கவிதையிலிருந்து நான் 5 வரலாற்று உண்மைகளை, அதெல்லாம் கவிதை கிடையாது. அதுக்கு நீங்க கட்டுரைக்கு போலாம், அதுக்கு வேறு கவிதை அது கிடையாது, அது கிடையாது. அது உங்கள் மனதுக்குள் தீட்டுகின்ற ஏதோ ஒரு சித்திரத்திலேயே நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கணும். அது சொல்ல வர ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவோ பூடகமாகவோ அது பிசையணும் உள்ள. இதுதான் நம்முடைய கவிதையினுடைய தொடர்ச்சி. சங்ககால கவிதையிலிருந்து இப்படிதான். இது சங்க கவிதைக்கும் கலாப்ரியாவினுடைய கவிதைகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. இது வள்ளுவரே வணக்கம் போட்டு அறிந்து கொள்ள வேண்டிய கவிஞர்களினுடைய கஷ்டமான கவிதைகள் போலலாம் இது கிடையாது. இது எப்படி என்றால், நம்ம வீட்டு வாசல்ல கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண்ணுல நாம விதைக்காமலேயே ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒரு மிருகமோ ஒரு விதைய போட்டுட்டு அதிலிருந்து ஒரு செம்பருத்தி செடி அப்படி லேசா முளைச்சு வரும். நாம தண்ணியே விட மாட்டோம். திடீர்னு என்னைக்கா துணியே லேசா வாடினாப்புல இருக்கே, கொஞ்சம் தண்ணியை விட, அப்படிதான் விடுவோமே தவிர நல்லா பார்த்துலாம் கவனிச்சிருக்க மாட்டோம். தானா வளரும். ஒரு நாள் சூரியனுடைய முதல் கிரணம் அந்த மொட்டிலே விழுந்த அந்த மொட்டை அப்படியே பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும். வீட்டை விட்டு அவசரமா ஆபீஸுக்கோ காலேஜுக்கோ வெளியிலயோ போற அந்த ஒரு அவசரத்துல அதை பார்த்து பூத்திருக்கு பாரு அப்படின்ற போது மனசுக்குள்ள என்ன உணர்வு வருகிறது? அந்த உணர்வுக்கு பேரை உங்களால் சொல்ல முடியுமா? அந்த உணர்வுக்கு பேரை சொல்ல முடியாது. ஆனா ஒரு மலர்ச்சி. ஏன் அந்த மலர்ச்சி தெரியுமா? இந்த வாழ்க்கையில கூட ஒரு நாள் மலர்ச்சி வரும்ன்ற நம்பிக்கையை அந்த பூ நமக்கு தருகிறது. அதனால்தான் அந்த பூவை நமக்கு பிடித்திருக்கிறது. கலாப்ரியா அவர்களினுடைய கவிதைகள் அப்படித்தான். இதையே சங்கத்தினுடைய தொடர்ச்சி நான் சொல்றேன்னா, சங்க பாடல் அப்படிதான். ஒரு காட்சியை சொல்லும். இந்த காட்சியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அப்படிலாம் கிடையாது. கோனார் நோட்ஸ், பொழிப்புரை அதெல்லாம் பின்னாடி வந்தது. அந்த கவிதை ஒரு காட்சியை சொல்லும். அந்த காட்சியிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை உங்களினுடைய புத்திசாலித்தனத்தை நம்பி தாம் சொல்லாமல் விட்டு போனான் சங்க கவிஞன். எனக்கு அதனால்தான் சங்க கவிஞர்களை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்கு. அது ஜெயமோகன் கூட அடிக்கடி அந்த கவிதையை சொல்லுவார். மீன் எரி தூண்டிலார்னு ஒரு கவிஞருக்கு பேரு. இப்படியா ஒரு பேர் வைப்பாங்க ஒரு காலத்துல? அப்படின்னா அவர் பேரே நமக்கு தெரியாது. அவர் உபயோகப்படுத்திய உவமை மீன் எரி தூண்டில் என்பது. அதனால அவருக்கு பேர் தெரியாததுனால அவருடைய பெயரையே மீன் எரி தூண்டிலார்னு தான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவர் ஒரு கவிதை எழுதிட்டு போறார். ரொம்பலாம் டீடைல்டா சொல்லல, சீக்கிரமா சொல்லிட்டு போயிடுறேன். என்ன இருக்கு அந்த கவிதையில? தோழி தலைவிட்ட சொல்றா. என்ன சொல்றா? உன்னுடைய தலைவன் இருக்கான்ல, அவன் வாழுகிற நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்ற. எப்படிப்பட்ட நாடு? அந்த நாட்டுல யானை நடந்து வருகிறது. யானை ஒரு மூங்கில், ஒசரமா ஒரு மூங்கில் இருக்கு. இந்த யானை அந்த மூங்கில அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எம்பி, யானையே எம்பணும்னா மூங்கிலோட உயரம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி எம்பி அந்த மூங்கில அப்படி கீழே இழுத்து சாப்பிடணும்னு போற போது பறை அடித்து கொண்டு வேடுவர்கள் வந்து விட்டார்கள். அந்த பறை அடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே இந்த யானை அந்த மூங்கில விட்டுட்டு வேகமா போயிருது. அப்படி விடப்பட்ட மூங்கில் அவ்வளோ தூரம் இழுத்துட்டு விட்டா என்ன ஆகும்? அப்படியே மேல போகும். அது எப்படி இருக்குன்னாக்க, அந்த தூண்டில் மாட்டிக்கிட்ட பிறகு, மீன் மாட்டிக்கிட்ட பிறகு அந்த தூண்டில் மேல போகும்ல, அது மாதிரி மேல போகுமே. இப்படிப்பட்ட நாட்டை சார்ந்தவன் உன் தலைவன். சத்தியமா இவ்வளவுதாங்க அந்த கவிதை. முதல்ல படிச்ச உடனே நமக்கு சரி, அப்புறம் அப்படிதானே நம்ம கேட்போம். அப்படியா, சரி, அடுத்தது ஒண்ணுமே இல்லை அந்த கவிதையில். இப்ப நாம யோசிப்போம், என்ன சொல்ல வருகிறது இந்த கவிதை? ஒரு யானைன்றாங்க, ஒரு மூங்கில்ன்றாங்க. மூங்கில வளைச்சுதான் அது பறை அடிச்சோன்னு போயிருச்சான். மூங்கில் மேல நிமிர்ந்துதான்
அது எப்படி நிமிர்ந்ததுனாக்கா அந்த மீன் ஏறி தூண்டிலான்றது அதுதான். மீனை போட்டு அதை எடுக்கிற தூண்டில் வந்து மேல போற மாதிரி அந்த மூங்கில் மேல போச்சு. இது ஒரு நாட்டுக்கு பெருமையா? இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய தலைவன் தான் உன் தலைவன் சொல்றதுல என்ன இருக்கு? ஆனா நம்ம மனசுக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லாட்டா இதை இவ்வளவு எலாபரேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன? கொஞ்சம் யோசிச்சா தெரியும். காதலிச்சிருந்தா கட்டாயம் தெரியும். அதுல என்ன சொல்ல வரா தெரியுமா? கீழே இழுத்த பிறகு மேலே போவது எப்படி நடக்கிறதோ அப்படித்தான். எவ்வளவுதான் அவனை நினைக்க வேண்டான்னு நான் உறுதியா இருந்தாலும் இந்த பாழா போன மனசு திரும்ப திரும்ப அவனையே நினைக்குதே. அந்த மூங்கில் மேல மேல போற மாதிரி என் மனசு திரும்ப திரும்ப அவனை போய் நினைக்குதே. அப்படிப்பட்டவன் தான் உன் தலைவன் என்பதுதான் கீழே இருக்கிறது. காதலித்த அனுபவம் கொண்டவர்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா நிச்சயமா தெரியும். இனிமே அவனை நான் நினைக்கவே மாட்டேன். அவனுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்ன அரை செகண்டுக்கு உள்ளேயே அவனை நினைக்காம இருக்க முடியாத மனசு. உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு போகிற ஒரு காதலன் அவளை நினைவுபடுத்துகிற ஒரு பூவையோ ஒரு வார்த்தையோ ஒரு சல்வார் கமிஸையோ அவளுக்கு பிடிச்ச சாப்பாட்டையோ பார்த்த உடனேயே மனசு அப்படி வந்த மனசு அப்படி போகுது இல்ல. 2000 வருஷமா மாறாத காதல் மனசை சொல்லுவதனால்தான் அந்த சங்கப்பாடல் இன்னமும் வாழ்கிறது. மீன் எறி தூண்டிலார் என்கின்ற அந்த கவிஞரனுடைய புகழும் இன்னும் வாழ்கிறது. ரொம்ப கஷ்டமா தமிழ் கிளாஸ் மாதிரி சொல்லிட்டேனோ. இப்ப நான் இதுல ஒப்பீடு என்னவென்றால், பாடல்ல எந்தவித இன்ஃபரன்ஸும் இல்ல. பாத்தீங்களா? இப்படித்தான் என் மனம் திரும்ப திரும்ப அவனை நாடுகிறதுன்னு ஒரு லைன் இருந்தா கூட அந்த சங்க பாடலினுடைய சுவை குறைந்திருக்கும். ஒரு காட்சியை சொல்லுகிறது. அந்த காட்சியிலிருந்து உங்கள் மனம் எதை கற்பனை செய்து கொள்ளுகிறதோ அதுதான் கவிதையினுடைய இன்பமாக இருக்கிறது. இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதையை நான் சொல்லுகிறேன். முதல்ல சாதாரண கவிதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். பல பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கவிதையாகத்தான் அது இருக்கும். ஒரு குத்து சுண்டல் கொலு வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே? உங்க பகுதியிலும் உண்டு, எல்லா பகுதியிலுமே உண்டு. வீட்டுல எல்லாம் கொலு வைப்பாங்க. நான் வந்து சென்னையில திருவல்லிக்கேணின்ற பகுதியில இருந்தேன். எங்க தெருவுல எல்லாம் என்ன பழக்கம்னாக்க, இப்பெல்லாம் தான் முறை வச்சு ஆள் கூப்பிடுறாங்க. லெட்டர் வருது இல்ல நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, நீங்கள் திங்கள் அல்லது செவ்வாய் வரவும். 2 நாளுமே நான் இல்லப்பா, அப்ப நீ வராத. அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 9 நாளும் அதே எல்லா வீட்டுக்கும் எல்லாரும் போவோம். எதுக்கு? கொலுவினுடைய கலையை ரசிக்கவா? சுண்டலுங்க, சுண்டல் எவ்வளவு பெரிய லக்ஸரி தெரியுமா? அப்பெல்லாம் அதுக்கு போவோம். அது வந்து நமக்கு தெரிந்த வீடாக இருக்க வேண்டுமே. அந்த வீட்டுக்காரர்கள் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கொலு வச்சிருக்கணும், அது ஒண்ணுதான் கிரைட்டீரியா. கொலு வச்ச மாதிரி வெளியில இருந்து தெரிஞ்சாலே உள்ள போயிருவோம். அவங்களும் நீ யார், நீ எந்த வீட்டு குழந்தை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாம் நீட்டி எல்லா கைக்கும் சுண்டல். கொஞ்சம் பெரிய பெண்களாக இருந்தா இந்த மஞ்சள் குங்குமம் ஏதோ கொடுப்பாங்க. இப்ப மாதிரி எக்ஸ்பென்சிவ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது. அந்த சுண்டலே போறோம். எனி எக்ஸ்பென்சிவ் ரிட்டர்ன் கிஃப்டோட அந்த சுண்டலே நல்லா இருக்கும். இதுதான் கொலுவினுடைய கான்செப்ட். திருநெல்வேலி பகுதியில் நிறைய உண்டு. கோயம்புத்தூரை பத்தி எனக்கு தெரியல, இங்க நிறைய இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி ஒரு காட்சி தான் இது. நான் சொன்ன அந்த சங்க கவிதையோட ரிலேட் பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக தங்கச்சி பாப்பாவை தூக்க முடியாமல் தூக்கி செல்லும் அக்கா குழந்தைகள். சத்தியமா கவிதை அவ்வளவுதான். இவ்வளவுதான் கவிதை. இப்ப இந்த கவிதையை கேட்ட உடனே அடுத்த பக்கத்தை திருப்பிடக்கூடாது. அது அநியாயம். அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். இப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு காட்சி வருது இல்ல? ஒரு அக்கா குழந்தை, அது ஒரு தங்கச்சி பாப்பா. அந்த தங்கச்சி பாப்பா அநேகமா ஒரு வயசுக்குள்ள இருக்கலாம். இதெல்லாம் அவர் சொல்லல, அவர் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அவ தூக்கி சுமக்கிறதுனா ஒரு வயசுக்குள்ள இருக்கிற தங்கச்சி பாப்பா. பெரும்பாலான வீடுகள்ல இருக்கிற மாதிரி ஒரு வயசுக்குள்ள இருக்கிற பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அக்கா பாப்பாக்கு அதுக்குள்ள அதுக்கான அட்டென்ஷன் எல்லாம் போயிருக்கும். அதனால அது வத்தலா தான் இருக்கும். இந்த தூக்க முடியாத தங்கச்சி பாப்பாவா அம்மா சொல்லுவா, கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கடி, நான் வேலையா இருக்கேன், பால் காய்ச்சிட்டு இருக்கு, அது மட்டும் பாப்பா தூக்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு,
பாப்பாவை பார்க்கதான் என்ன நீ வச்சு பெத்தையா நீ அம்மாட்ட சண்டை போடக்கூடிய அதே அக்கா பாப்பா இப்ப கரிசனமா தங்கையை தூக்கிட்டு போறா. எதுக்கு? கை நீட்டுகிற இடத்திலே ஒரு கொத்து சுண்டல் தான் கிடைக்கும். பாப்பாவை கூட்டிட்டு போனா பாப்பாவுக்குன்னு கேட்டு இன்னொரு கொத்து சுண்டல் கிடைக்கும் என்பதற்காக தங்கச்சி பாப்பாவை தூக்கி போகும்னு சொல்லி தூக்கி போகும் அக்கான்னு நிறுத்திருந்தா கலாப்ரியா கவிஞரே கிடையாது. தூக்கி போகும் அக்கா குழந்தை என்று எழுதினாரு. அங்கேதான் அந்த கவிதையினுடைய அத்தனை அழகும் ஒருங்கே மிளிர்கிறது. எப்படி? வெளியில வந்து நாம பாக்குற அந்த செம்பருத்தி பூ மாதிரி, போற போக்குல பாக்குற செம்பருத்தி பூ ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையால் நம்மையும் நம்பிக்கையை பெற்றவர்களாக மாற்றுகிற ரசவாதம் தான் கலாப்ரியா அவர்களுடைய கவிதையில இருக்கிற ரசவாதம். அந்த காட்சி வந்துட்டே இருக்கும். பாலகுமாரன் ஒரு கவிதை எழுதினாரு. காதலனுடைய நினைவை அவளால துறக்கவே முடியல. இடுப்பை விட்டு எங்கானாலும் இறங்க மாட்டேன் என்கிறதாய் அவளின் நினைப்பை இடுக்கிக் கொண்டு அடங்கல் செய்யுது மனக்குழந்தைன்னு ஒரு கவிதை எழுதினார். சில பிள்ளை இடுப்பை விட்டு இறங்காது. எவ்வளவுதான் நீங்க இறக்கி விட்டாலும் கையை தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவனுடைய நினைப்பை என்னால துறக்கவே முடியல. இப்ப இந்த கவிதையை நினைக்கிற போதெல்லாம் என்ன தூக்குன்னு அழற ஒரு பாப்பா நினைவுக்கு வர்ற மாதிரி கலாப்ரியா அண்ணாச்சியனுடைய இந்த கவிதையை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு கை, என் தங்கச்சிக்கு ஒரு கைன்னு நீண்ட அந்த கைகள் நினைவுக்கு வருகிறதா உங்களுக்கு? அப்படி ஒரு தோற்றம் வருகிறதா? நீங்க முதல் படியில தான் இருக்கீங்க. இந்த கவிதைக்கு இன்னும் பல படிகள் உண்டு. இந்த கவிதைக்கு இன்னும் பல படிகள் உண்டு. ரெண்டாவது படிக்கு போறதுக்கு எனக்கே ஒரு வாழ்க்கை அனுபவம் தேவையா இருந்தது. திருவல்லிக்கேணியில நானும் போய் சுண்டல் வாங்கினேன்ற அனுபவத்தோடு இந்த கவிதையை படிக்கிற போது அந்த காட்சி எனக்கு நிறைவாக இருக்கிறது. ஆனா இந்த கவிதைக்குள்ளே இருக்கிற அடுத்த படி என் கண்ணுக்கு தெரிவதற்கு எனக்கு கொஞ்சம் வயதாக வேண்டி இருந்தது. எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய பார்ட்டி, பயங்கரமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய லாபம் வந்ததோ ஏதோ ஒண்ணு, ஒரு பார்ட்டி. ஒரு பெரிய வங்கி நடத்துகிற பார்ட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். பல பேர் இருப்பாங்க. அதுல அந்த தட்டை தூக்கி கொண்டு அந்த பேரர்ஸ் ஸ்டார்டர்ஸ் சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்புறம் நாங்க ஒரு பெரிய கேக் வெட்டினோம். ஏன்னா there is something to celebrate. அதனால ஒரு பெரிய கேக்கை வெட்டினோம். அந்த கேக் கிட்டத்தட்ட 5 கிலோ கேக்கா இருக்கும். சாக்லேட் கீழே அப்படியே பல 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 மின்னுது. அது அதை கட் பண்ணின உடனே எல்லாருக்கும் கொண்டு போய் தராங்க. பாதி பேர் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வயசு அதிகமானவங்களா இருந்தா சில பேர் வாயில லேசா ஒரு துண்டு போட்டுப்பாங்க. சில பேர் முழு கேக்கையும் எடுத்து அதுல ஒரே ஒரு துண்டை போட்டுட்டு பாக்கி அப்படியே மிச்சம் வைப்பான். இதெல்லாம் தானே நம்ம பார்ப்பது. இதைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பார்ட்டி நடக்கிற வளாகம் ஒரு கார்டன் ஏரியா. அதுக்கு வெளியில ஒரு வேலி போட்டிருக்கு. திடீர்னு என்னுடைய பார்வை பார்த்தது, அந்த வேலிக்கு வெளியிலே ஒரு பையன், சின்ன பையன் நின்றுட்டு இருந்தான். ஒரு 5 வயசு இருக்கும், அவ்வளவுதான். கிழிந்த சட்டை அவனுக்கு. அந்த இடத்துக்குள்ள அனுமதி கிடையாது அவனுக்கு. அவனால அதுக்குள்ள வரவே முடியாது. ஆனா அந்த வேலி போட்ட பிளாட்சுக்கு இடையிலே இருந்த கேப்ப விலக்கி உள்ள அவன் பாக்குறான். எல்லாருடைய தாடைகளும் அந்த கேக்கை மெல்லுகிற போது கொஞ்சம் கூட கஷ்டப்படாம அந்த தாடை அசைகிறது. அதுல இருந்துதான் அவனுக்கு தெரியுது கேக்குன்றது இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றதே அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருந்து என்னுடைய கேக்கை நான் சாப்பிடல. அந்த பிளாட்சை கொஞ்சம் விலக்கி அந்த பையன்ட்ட அந்த கேக்கை கொடுத்த. அந்த பையன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் வாங்கிக்கிட்ட அக்கா முத்துக்கு அப்படிங்க. முத்து யாருடா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா. முத்துக்கு முத்து யாருடா? என் தம்பி இல்ல. எனக்கு அந்த நிமிஷம்தான் கலாப்ரியாவினுடைய கவிதையினுடைய பொருள் புரிந்தது. இந்த கவிதை தங்கைகளுக்காக என்று சொல்லி அக்காக்கள் வாங்குகிற ஒரு கொத்து சுண்டலை பற்றிய கவிதை மாத்திரம் அல்ல. இதை கூட பெற முடியாமல் இத்தனை பேர் இருக்கிற ஒரு சமூகத்தின் மீதுதான் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற 2வது படியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவத்தை தர வேண்டி இருக்கிறது. இதுதான் கலாப்ரியா. அவரை பற்றி இதுவரை கேள்விப்படாதவர்கள் இங்கே ஒருவேளை எங்கேதாவது இருந்தால், அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யாராவது இருந்தால், கலாப்ரியா யார் என்றால் இதுதான்.
அவர் ஒரு மர்ம மாளிகையினுடைய கதவுகளை திறந்து 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 வாழ்க்கையை நமக்கு காட்டுகின்ற ரசவாதி தான் இந்த கவிஞர். அவருக்குத்தான் இன்றைக்கு இங்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப இருப்பதிலே எளிமையான கவிதை. உங்களினுடைய வாசிப்பு அனுபவத்தை மாத்திரமே நம்பி அடுத்த படிக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடித்த அவருடைய கவிதை. இதுவும் மிக அதிகமாக நிறைய பேர் கோட் பண்ற ஒரு கவிதை தான். இதுவுமே ஒரு காட்சி. அதுல கருத்து கிடையாது. கவிஞனாகிய யான் இந்த உலகத்தை காப்ப அந்த டோனே அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒரு காட்சியைத்தான் சொல்லுவார். நீ புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கலன்னா போ, அவ்வளவுதான். இந்த காட்சியை பாருங்கள். அந்தி கருக்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. இந்த லைனையே நம்மால தாண்ட முடியாது. ஒரு அந்தி கருக்கல், ஒரு திசை தவறிய பெண் பறவை. திசை தவறிய பறவை பெண்தான் என்று கலாப்ரியாவுக்கு எப்படி தெரியும்? கூட்டுக்காக கரைவது பெண் பறவையாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் அவரினுடைய முடிந்த முடிவு. அந்தி கருக்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடும் தெரியும், அதன் குஞ்சும் தெரியும், இருந்தும் எனக்கு பறவையின் பாஷை தெரியவில்லை என்று கவிதையை முடிக்கிறார் கலாப்ரியா. இந்த கவிதை ரொம்ப பிடிச்சதுனால கைதட்டாம இருக்கீங்களா, இல்லாட்டக்க இன்னும் இதை விளக்கமா சொல்லணும்ன்றதுக்காக? இது ஒரு காட்சி. இந்த காட்சியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு கிடைக்க, நான் சொன்ன மாதிரிதான், பல படிகள் இருக்கிற ஒரு மாடியிலே ஏறுவது போன்றது கலாப்ரியாவினுடைய கவிதைகளை படிக்கிற அனுபவம். நீங்க முதல் ஸ்டெப்ல ஏறும்போது கிடைப்பது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அந்தி கருக்கலில் பறவைகள் எல்லாம் கூடடையும். இங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லைன்னு சில பேர் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு என்னுடைய இருகரம் குவித்த வணக்கங்களும் நன்றியும். ஏனென்றால் இந்த புத்தக விழாக்களுக்கு வர வேண்டியவர்கள் அவர்கள்தான். அது ரொம்ப அழகா அவர் தலைவர் குறிப்பிட்டாரு. நீங்க உங்களோட ஸ்கிரீன் டைம் குறையணும், அதற்காக புத்தக வாசிப்பை நீங்க விரிவு செய்யணும்னு சொல்லிட்டு, செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை எப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு விதியாக சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் நாமும் எப்போதும் அந்த செல்லைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்லுவதை செய்வதில்லை, நாம் செய்வதைத்தான் செய்கிறார்கள். அப்ப வாசிப்பு ருசி என்பது நமக்கு நம்மிலிருந்து முகிழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு போனால்தான் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்கின்ற சித்தாந்தம் அங்கே வெற்றி பெறும். முதல்ல நமக்கு அந்த வழக்கம் வருவதற்கான சில முதல் படிகள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. இப்ப இந்த அந்தி கருக்கலில் திசை தவறிய பறவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நினைக்கிறேன். எல்லா பறவையும் போயிடும், ஒரு பறவை மட்டும் தனியா கத்திக்கிட்டு போகும். கடைசியா அந்த கடைசி பஸ் தவற விட்டுட்டு ஓடின மாதிரி அது ஓடும். அது அப்படி ஒரு பறவை திசை தவறி நிற்கிறது. அது பெண் பறவை, ஏனென்றால் அது கூட்டை தேடுகிறது. அதை பார்த்து கொண்டு நிற்கிற இந்த கவிஞர் சொல்லுகின்றார், எனக்கு அதனுடைய கூடு தெரியும், அந்த கூட்டுல குஞ்சு இருக்கிறதும் எனக்கு தெரியும், அதை எப்படி பறவைட்ட சொல்றதுன்ற பறவையினுடைய பாஷை எனக்கு தெரியவில்லையே என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். கவிதை நல்லா இருக்கு. இரண்டாவது படி, இதுல பல சமயங்களில் நம்மை சுற்றி நடக்கின்ற ஏதேதோ வாழ்க்கை அவலங்களை நாம் பார்க்கிற போது அந்த அவலம் நமக்கு புரிகிறது, கரைகின்ற மனதினுடைய கண்ணீர் நமக்கு புரிகிறது. ஆனால் அதை மாற்றுவதற்கு எதையுமே செய்ய முடியாத செயலற்றவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று வாழ்க்கையிலே நாம் நிற்கிற நிலையை சொல்லுவதுதான் கலாப்ரியாவினுடைய ஐடியாவை தவிர இங்கே பறவை இஸ் இன்சிடென்டல். 10 வயசு குழந்தை தெருவில் நடந்து போகுது சார், நான் என்ன சொல்றது? அதுக்கு பிறகு 10 வயசு பாப்பா தெருவில் நடந்து போகுது, அடுத்த செகண்ட் எவனோ ஒருத்தன் பிடிச்சு அப்படியே இழுக்கிறான். அங்கிள் என்ன விட்டுருங்க, அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு கதற மட்டும் சிசிடிவில பதிவாயிருக்கு சார். அடுத்த காட்சியை பார்த்தா வாயு முகமெல்லாம் ரத்தமா ஒரு பாப்பா கிடைக்க எனக்கு அந்த குழந்தையினுடைய பதறுகின்ற நெஞ்சம் தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு தாய் எப்படி கதறுவான்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாது.
இந்த மாதிரி ஒரு மைக் அடிச்சா பேசலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். இப்ப அந்த கவிதை நான் திரும்ப சொல்றேன். அந்தி கருக்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடும் தெரியும், குஞ்சும் தெரியும், ஆனால் பறவையின் பாஷை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது இந்த கவிதை பறவையை பற்றிய கவிதையா? ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னே நடக்கிற எத்தனையோ விஷயங்களை பார்த்தும் பார்க்காததுவாய், கேட்டும் கேட்காததுவாய் அந்த வேதனை புரியுதுங்க. நாம என்னங்க செய்ய முடியும்னு வாழ்கிற நம்முடைய கையறு நிலை வாழ்க்கையை சொல்லுகிற இந்த கவிதையை எழுதிய மகா கவிஞன், இந்த மேடையில விருது பெற்ற இந்த கவிஞன். அப்பா எனக்கு வாழ பிடிக்கலப்பா, அந்த வாய்ஸ் நோட் ஞாபகம் இல்ல உங்களுக்கு? என்னால இனிமே இந்த வாழ்க்கைய வாழ முடியாதுப்பா, அந்த வாய்ஸ் நோட் உங்க காதுல விழல? ஒரு இப்பதான் தீர்ப்பு வந்தது, ஆனா நடந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா, அது உங்க காதுல இன்னும் இல்ல, என் காதுல இருக்கு. ஆனா நாம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒன்னே ஒண்ணு, நம்ம வீட்டுல நடக்காத மட்டும் கவலை இல்லை நமக்கு, அப்படிதானே வாழறோம். அப்ப அந்தி பறவைக்காக உதிர்ந்த அந்த கவிஞனுடைய கண்ணீர் அந்த பறவைக்காக உதிர்ந்ததல்ல, நாம் பார்த்தும் பார்க்காமல் போகிற எல்லா அநியாயங்களுக்குமான கவிஞனுடைய கண்ணீர், அந்த கண்ணீர். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கவிஞன் கண்ணீர் விட்டா அது வெறும் கண்ணீர் இல்ல, அது சாபம். அது நாமெல்லாம் கண்ணீர் விட்டா வெறும் கண்ணீர் தான், கவிஞன் கண்ணீர் விட்டால் அது சாபம். ஜெயமோகன் எழுதின அறம் என்கின்ற கதை நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதுதான் அந்த கதை. ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளியினுடைய வாழ்விலிருந்து அந்த அவச்சொல் வந்துட்டா நடந்துரும், பாத்துக்குங்க. அது அப்படிதான் இந்த சமூகத்தை அவர் பார்க்கிறார். இந்த கலாப்ரியாவை தான் ஒருவேளை நீங்கள் கவிதையை கேள்விப்படாவிட்டால் அறிமுகப்படுத்துகிற பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கஷ்டமான வேலையை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த அவை அறிய வேண்டும். என்ன சொன்ன பிறகும் சொல்லுவதற்கு மிச்சம் இருப்பதுதான் அவருடைய கவித்துவத்தினுடைய சிறப்பு. எவ்வளவு சொன்ன பிறகும் இந்த மேடையிலிருந்து ஐயோ அந்த கவிதையை சொல்லலையேன்னு நடராஜன் வந்து சொல்லுவாரு, அவங்க வந்து சொல்லுவாரு, இத போய் விட்டுட்டீங்களே, அண்ணாச்சிக்கு தோணு, இதை கூட இவங்க சொல்லியிருக்கலாமே. எவ்வளவு சொன்ன பிறகும் சொல்லுவதற்கு மிச்சம் இருக்கிற கவித்திறம் கொண்ட ஒரு கவிஞனை நீங்கள் கௌரவித்திருக்கிறீர்கள் என்ற முறையில் இந்த கோவை புத்தக திருவிழாவினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் சங்க தலைவருக்கும் எப்படி நன்றி செலுத்துவதுன்னு தெரியல. அவருக்கு ஒன்றும் அதெல்லாம் பெருசு இல்லை, அவர் நிறைய விருது வாங்கியிருக்காரு, இன்னும் நிறைய விருது வாங்க போறாரு அவர், அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா இந்த மண்ணில், இந்த நிலத்தில் படைப்பாளிகளை நாம் இன்னமும் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒருமித்த கருத்துக்கு உறுதி சேர்க்கிற அளவில் நீங்கள் இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள். பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பாரதி வந்து ஜமீனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். நான் வர்றபோது ஜதிபல்ல கோடு என்னை வரவேற்க வேண்டும் என்று. ஒரு வரவேற்பும் அவனுக்கு கிடைக்கல, ஒரு வரவேற்பும் கிடைக்கல. ஜமீனுக்கு எழுதினான், ஜதிபல்ல கோடு என்னை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று. கவிஞனுடைய மனம் சிலவற்றை எதிர்பார்க்கும். ஒருவேளை ஏன் எதிர்பார்க்கிறது? ஏன்னா தான் இருக்கிற இடம் அந்த கவிஞனுக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட கவிஞர்கள் தமிழ் இலக்கியத்தை எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு செம்மாந்த நீண்ட வரிசையும் வரலாறும் கொண்ட மொழியாக நம்முடைய மொழி இருப்பதை பற்றி நாம் நிச்சயமாக பெருமைப்படலாம். இப்படி எத்தனை 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 அபூர்வமான கவிஞர்கள் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நவீன கவிஞர்களிலே கலாப்ரியா அண்ணாச்சி வந்து கூடுதலா எனக்கு பிடிக்கும். சத்தியமா இந்த மேடையில் வச்சுதான் அவரை நான் சந்திக்கிறேன். இதுவரை அவரை நான் சந்தித்ததே கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி அரங்குகளில் தள்ளி தள்ளி பார்த்திருக்கலாமே தவிர இப்பதான் சந்திக்கிறேன். சில படைப்பாளிகளை நேரிலே சந்தித்திராமல் இருப்பது நல்லது. அவர்களுடைய படைப்பின் வாயிலாகவே நம் மனதில் வசிப்பார்கள். அண்ணாச்சியோட போட்டோவை நான் நிறைய பார்த்திருக்கேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த செம்பருத்தியை பத்தி நான் அடிக்கடி சொல்றேன். என்ன காரணம்னா அந்த செம்பருத்தி மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு சிரிப்பு அவருடைய முகத்தில் எப்பவுமே இருக்கும். இந்த நவீன கவிஞர்களில் சில பேர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், அப்புறம் எனக்கு ஏன் பொல்லாப்பு,
நவீன கவிஞர்களில் சில பேருக்கு எப்போதுமே ஒரு முகமூடி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகமூடி இருக்குதானே. அரசியல்வாதி என்றால் துண்டு, சங்கீதக்காரன் என்றால் பொட்டு, நாத்திகம் பேசுகிறவர்கள் என்றால் எப்போதுமே உதட்டிலே இருக்கிற ஒரு அரைச்சிரிப்பு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அடையாளங்கள் இருப்பது மாதிரி நவீன கவிஞர்கள் சில பேர் எந்த நேரமும் வாழ்க்கையை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கைவிடப்பட்ட தனிமையின் புலம்பலில் அப்படித்தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த உலகமே என்னை கைவிட்டு விட்டது என்கின்ற ஒரே ஒரு பாவனையில் எல்லா கவிதைகளையும் எழுதக்கூடியவர்கள். அண்ணாச்சிக்கு அந்த ஜோலியே கிடையாது. அவர் உலகத்தை, வாழ்க்கையை கொண்டாடுகிறவர். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையினுடைய அபத்தங்களை மிக அதிகமாக கொண்டாடுகிறவர். அண்ணாச்சிக்கு சின்ன வயசுல நடந்த எதுவுமே மறக்கல. சசிகலான்ற ஒரு கேரக்டர் அடிக்கடி அவருடைய படைப்புகளில் வந்து 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 போகும். அண்ணாச்சி யாருன்னு தெரியல அண்ணாச்சி. அதனால்தான் அவர் பேரே கலாப்பிரியான்னு வச்சுக்கிட்டாரு. என்னங்க இது கூட புரிஞ்சுக்காத ஆடியன்ஸ் தான் நான் பிரயணத்தை செய்வேன். அவருடைய வகுப்பிலே அந்த சசிகலாவை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அதை தனியா நீங்க படிங்க. ஆனா 3ஆம் வகுப்புல 4ஆம் வகுப்புல நடந்த ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். இது கவிதை அல்ல, இது ஒரு கட்டுரையில எழுதப்பட்டது. அவ்வளவு துல்லியமா எப்படி ஞாபகம் இருக்கு? உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா 3ஆம் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு? அண்ணாச்சி கேட்டா அண்ணாச்சி சொல்றாரு, அந்த வயதுல நடந்ததுதான் எதுவுமே மறக்க மாட்டேங்குதுன்ற. 3ஆம் வகுப்பிலே ஒரு கிளாஸ்ல கண்ணா பின்னு எல்லா பசங்களும் கத்துறாங்க. அந்த சசிகலா என்கிற ஒரு பெண், அவ நிஜ பேரே சசிகலாவான்னு எனக்கு தெரியல, சசிகலான்ற ஒரு பெண் இருக்கா. அது தவிர மீனாட்சின்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. சில பேருக்கு 3ஆம் கிளாஸ்லயே நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கிறது. மீனாட்சி உயரமான பெண், மூக்குத்தி அணிந்திருக்கிறாள், நல்ல திடமான தைரியமான பெண் அவன். மீனாட்சி கிளாஸ்ல எல்லா பயலுகளும் சத்தம் போடுறாங்க. டீச்சருக்கு ரொம்ப கோபம் வந்து, ஒரு பையன் ஒரு பொண்ணு உக்காத்தி வேடா, அப்பதான் பேச மாட்டாங்கன்றார். இது நான் சொல்றது இவர் 3ஆம் கிளாஸ் படிச்சப்போ. இப்பவா இருந்தா அப்பதான் ரொம்ப ஜாஸ்தியா பேசுவாங்க. என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நான் போயிருந்தேங்க ஒரு தடவை. என்னோட மகள்கள்லாம் என்ஜினியரிங் போல. ஏன்னா ஒரே காரணம், நான் என்ஜினியர்ன்றதுனால. நாங்களும் அந்த திசைக்கு போக மாட்டோம். ஆனா ஒரு நண்பருக்காக போயிருந்தேன். அந்த நண்பர் வந்து உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த ஒவ்வொரு மார்க்கா போறதை பார்த்துட்டு இருக்காரு. நிஜமா உயிரை கையில பிடிச்சிட்டு அவரும் அவர் மனைவியும் அந்த மார்க் கட் ஆஃப்னு பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல தான் பையன் இருக்கான். ஒரு டென்ஷன் கிடையாது, அதுல டென்ஷன். இவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு அது அரை மார்க், அந்த காலேஜ் இது 1/4 மார்க்னு பார்த்துட்டு இருக்கிற போது இவன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நம்பர் கிடைக்குமான்றான். இது இப்போ இவர் 3ஆம் கிளாஸ்ல படிக்கிறப்போ சத்தமா இருக்குன்னு சொல்லி ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு உட்காந்து வச்சுட்டாங்க. அதுல இட்ஸ் சோ ஹேப்பன்ட் அண்ணாச்சிக்கு பக்கத்துல மீனாட்சி வந்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப பயம் அண்ணாச்சிக்கு. இந்த மாதிரி பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் எக்ஸூபரண்டா இருக்கிற கேர்ள்ஸ் பக்கத்துல இருக்கிறதுக்கு அந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இயல்பான ஒரு தயக்கம் அவருக்கு. அப்புறம் அன்னைக்கு கிளாஸ்ல ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. ஏன்னா இவர் ஆக்சுவலா அந்த பொண்ணு பக்கத்துல இவர் உட்காரக்கூடாது, இன்னொரு பையன் தான் உட்காரணும். அந்த பையன் இவரோட ஃப்ரெண்டு. அவன் வந்து நீ உட்காருன்னு சொல்லி இவரை உட்காந்து வச்சுட்டு அந்த பையன் வேற எங்கேயோ போயிட்டான். அன்னைக்கு கிளாஸ்ல ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அந்த பையன் உட்கார வேண்டிய அந்த பையனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போக வேண்டிய இருந்தது. டீச்சர் விடல. அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் எப்படி கேட்பாங்க, பசங்க எந்திரிச்சு எந்திரிச்சு கேட்கும் பாவம். அந்த வாத்தியார் ஏதோ விடல. அதனால கிளாஸ்லயே ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அதனால வேற வழி இல்லாம மீனாட்சி தான் கிளாஸ் ரூமா அன்னைக்கு கழுவி தள்ளியிருக்கா. கழுவி தள்ளிட்டு மீனாட்சி அண்ணாச்சிட்ட சொல்லியிருக்கார், நல்ல வேலை இல்ல நீ என் பக்கத்துல உட்கார்ந்து அந்த பையன் என் பக்கத்துல உட்கார்லன்னு. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய எப்படிப்பட்ட மகத்தான பொன்னாளாக இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்க. இது ஒரு சினிமா காட்சி மாதிரி அப்படியே கட் பண்ணி அடுத்த இதுக்கு நீங்க போனீங்கன்னா, அண்ணாச்சிக்கு கிட்டத்தட்ட 25-26 வயசுல தான் வங்கி பணி கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாமா இருக்கும். அந்த பணி கிடைப்பதற்கு முன்னாடி இன்டர்வியூக்கு போறாரு. அந்த ஒரு 2-3 வருடங்கள் அண்ணாச்சியினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமான வருடங்கள். ஏன்னா வேலை கிடைக்காத பட்டதாரி இளைஞனுக்கே உரிய ஒரு வளர்ந்து வருகின்ற குடும்பம், வசதி வாய்ப்புகள் இல்லாத குடும்பத்துல ஒரு ஆண் பையன் டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா அவனுடைய பகல்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு பாருங்க. அன்னைக்கு அவர் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காரு.
இந்த இன்டர்வியூவாவது கிடைச்சிராதான்னு நினைச்சிட்டு இவர் போயிட்டு இருக்கிற போது எதிரில் அந்த பொண்ணு மீனாட்சி வரா. அந்த மூக்குத்தி மட்டும் மாறல, அதே மூக்குத்தி தான் அவளுக்கு. இப்ப அவ கையில ஒரு துணிச்சுருள் ஒண்ணு வச்சிருக்கா. அதுல நல்லா சுத்தி ஒரு குழந்தை. அந்த குழந்தைய இவர்கிட்ட காமிச்சு பொம்பளை பிள்ளைன்னு இவர்கிட்ட சொல்றா. அண்ணாச்சி ரெண்டு விஷயத்தை தான் பாக்குறாரு. அந்த பிறந்த குழந்தையினுடைய கால் குங்குமப்பூவை தூவினா மாதிரி செக்கச்செவேல்னு இருக்கு. அந்த பாதத்தை பாக்குறாரு. அவ இன்னும் அந்த மூக்குத்தியை மாற்றவில்லை என்பதையும் அண்ணாச்சி பார்க்கிறார். ஆமாப்பா பொம்பளை பிள்ளைன்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இவ்வளவுதான் அவர் எழுதியிருக்காரு. திரும்ப இது ஒரு காட்சி தான். 3ஆம் வகுப்பிலே பார்த்த ஒரு வகுப்பு தோழியை இவர் இன்டர்வியூக்கு போற போது பாக்குறாரு. மீனாட்சியை பார்த்த பிறகு வேலை கிடைக்காம இருக்குமா? அந்த வேலை அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த நாளை அவர் நினைவு அடுக்கிலே பத்திரமாக வைத்திருக்கிறார். இவ்வளவுதான் அவர் சொல்றார். திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கே நான் வருகிறேன். கவிஞன் சொல்லுவதிலே இல்லை கவிதை, கவிஞன் சொல்லப்படாது விடுத்ததிலே தான் கவிதை வாழ்கிறது. இப்போ என்னுடைய மனசுல வந்த கேள்வி, மீனாட்சிக்கு ஏன் அது அந்த வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல? குழந்தை இருக்கு, பிள்ளை இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா மீனாட்சி எப்படி என்ன ஆனா அப்படி ஒரு ஆகிருதியும், அப்படி ஒரு உயரமோ, அப்படி ஒரு கம்பீரமோ, பேச்சில் அப்படி ஒரு தெளிவுமா இருந்த பெண்ணு நினைவு அடுக்குகளிலிருந்து அப்படியே இருந்து விட்டாள். ஒரு கவிஞனுக்கு தொடர்ச்சி உண்டு, பாத்துக்குங்க. ஒரு கவிஞன் அவனோடு முடிந்து விட மாட்டான், அவனுக்கு பிறகு தொடர்ச்சி இருக்கும். அந்த மீனாட்சிகளுக்கு என்ன ஆனது என்பதை பற்றி நா. முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதினார். மறைந்த நா. முத்துக்குமார் இந்த கவிதை சம்மேளனம் இருக்குல்ல, அண்ணாச்சி, வண்ணதாசன், வண்ணநிலவன், தேவதேவன், விக்ரமாதித்தன் என்ற 50 கவிஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நம்முடைய தமிழ் சமூகத்தின் இன்றைய நவீன கவிதையினுடைய 5 முகங்கள் இந்த 5 முகங்கள் தான். அவர்களினுடைய தொடர்ச்சியாக வந்த நா. முத்துக்குமார் அந்த மீனாட்சின்னு அவர் சொல்லல, ஆனா வேற ஒரு கவிதை சொல்றார். மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜாப்பூ மிஸ் வகுப்பின் முதல் நாள் ஒன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சது என்னல ஆக போறீங்க? புரியுதுல்ல இந்த கவிதை? மிஸ் கேக்குறாங்க, 5ஆம் கிளாஸ் 5th A மிஸ் கேக்குறாங்க, படிச்சு முடிச்சது என்னடா ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து ரேஷன் கடைக்கு போகும் வழியில் தலையில் செருகிய சீப்போடு மாத்திரம்தான் அவர்களை பார்க்க முடிகிறது என்று நா. முத்துக்குமார் கவிதை எழுதினார். அந்த வகுப்புல நிறைய விஷயங்கள் சந்தோஷமா நடந்தது. யார் சொன்னதும் நடக்கல. ஒரு பையன் நான் விமானம் ஓட்ட போறேன்னு சொன்னான், அவன் அப்பாவோட மளிகை கடைக்கு போனான். இன்னொரு பையன் எங்க அப்பாவுக்கு வசதியா தோப்பு தரவை பார்த்துப்பேன், அவன் இன்னைக்கு பாஸ்டன்ல ரிசர்ச் பண்றான். நா. முத்துக்குமார் நான் என்ஜினியர் ஆப்பறேன்னு சொன்னாரு, அவர் சினிமாக்கு பாடல் எழுதுவதற்கு போனார். ஒரே ஒரு பையன் மட்டும், குண்டு சுரேஷ் மாத்திரம் சொன்னான், நான் வாத்தியார் ஆக போறேன் இல்லைன்னு. குண்டு சுரேஷ் அதே பள்ளியில அதே மாதிரி வாத்தியார் ஆனான். குண்டு சுரேஷை நா. முத்துக்குமார் பார்த்துட்டு, ஏய் நீ ஒத்தந்தாண்டா சொன்னபடி ஆன என்று சொல்லுகிறார். அதற்கு சுரேஷ் பதில் சொல்றான், ஆமா மாப்ள, ஆனா நான் எந்த பயிலையும் இப்ப கேட்கறது இல்ல, நீ படிச்சுட்டு என்ன போறன்ற கேள்வியே இனிமே கிடையாதுன்னு சொல்ற. இந்த கவிதை ஏன் இங்க கொண்டு வரேன்னா, ஒரு வாசக மனசை இந்த கவிஞர்கள் எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் நீங்க பாக்கிறதுக்காக. அந்த கவிதையை படிக்கிற போது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கவிதை ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னும் ஒரு 2-3 கவிதையை பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த அளவு உங்களை தயார் பண்ணி இங்க கொண்டு வந்தாதான் இந்த கவிதைக்கு என்னால் வர முடியும். போயிடலாமா? என்ன உற்சாகமா இருக்கீங்களா? இந்த எங்க ஊர்ல எல்லாம் கீரிக்கும் பாம்புக்கு சண்டை ஓடுறவன் ரேஞ்சுக்கு என்ன கொண்டு வந்துட மாட்டீங்கன்னு நம்புறேன் நான். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. ஒரு சமூகம் ஏன் படைப்பாளிகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்ன விஷயத்தை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு வந்ததாக உங்களில் சிலர் ஐயமுற கூறும். நான் பாதியில விடல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது அந்த படைப்பாளிக்கு அந்த அங்கீகாரம் தேவையா தேவையில்லையா, அது அந்த படைப்பாளிக்கு இன்னமும் உற்சாகத்தை கொடுக்கிறதா, மோட்டிவேஷனை கொடுக்கிறதா என்பது அல்ல. ஒரு படைப்பாளிக்கு நாம் தருகிற அங்கீகாரம் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுவதற்காக நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு அது ஒன்றுதான்.
அது ஒன்றுதான். நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தில் அத்தனையும் நம்மை கீழேயும் பின்னேயும் இழுக்கின்ற சக்திகளாக மாறிப்போன பிறகு ஒரு படைப்பாளி அந்த சமூகத்தில் தன்னந்தனியாக நின்று நன்மைகளை விதைத்து விட முடியும் என்று போராடுகிற போது அந்த படைப்பாளிக்கு தரப்படுகிற அங்கீகாரம் என்பது அவருக்கானது அல்ல. அது நம்மை நாமே, நமக்கு இன்னமும் மனசாட்சி இருக்கிறது என்று நம்மை நாம் சொல்லிக் கொள்வதற்கான ஒரே வழி அது ஒன்றுதான். இந்த கவிதைக்கு வருகிறேன். இது ரொம்ப தமிழ் இலக்கியத்திலே யாராலுமே நல்ல கவிதைகள்னு நீங்க எந்த பட்டியலை போட்டாலும் யாருமே விட முடியாத ஒரு கவிதை உண்டு என்றால் இந்த கவிதை தான். இதுவும் ஒரு காட்சி தான். காட்சியை தவிர இதுல எதுவுமே கிடையாது. இந்த நவீன கவிஞர்கள் பெரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க, எனக்கு அந்த வார்த்தையில தெரியாதுங்க. அந்த பின் நவீனத்துவம் முன் நவீனத்துவம் எனக்கு அந்த வார்த்தையில தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது கவிதை தான். அந்த கவிதைக்குள்ள தெரிகிற ஏதோ ஒன்றை தேடுகிற ஒரு முயற்சி, அதை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ணாச்சியினுடைய இந்த கவிதையை பாருங்க. சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். நீங்க வேணும்னா கண்ணை மூடிக்குங்க, ஏன்னா இது ஒரு காட்சி. இது ஒரு காட்சி. இதை நீங்க கண்ணுக்குள்ள விஷுவலைஸ் பண்ண முடியும். நீங்களே ஒரு டைரக்டர் எல்லாம் இதுக்கு லாங் ஷாட் வைக்கணுமா, மிட் ஷாட் வைக்கணுமா, இதுக்கு என்ன மாதிரி பேன் பண்ணணுமா, இதெல்லாம் நீங்க ஒரு டைரக்டரா இருந்தா நீங்களே இதை டிசைட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு காட்சி. இந்த காட்சிப்படுத்துதலை அண்ணாச்சியை போல எந்த கவிஞராலும் செய்ய முடியாது. சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். ஏதோ ஒரு வீடு, அநேகமா திருநெல்வேலியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தெருவுல சின்ன தோட்டம். தோட்டம்னா என்ன இருக்கும்? ஒரு கிணறு இருக்கும், 4-5 செடி இருக்கும், ஒரு தென்னை மரம் கட்டாயமா இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும். திருநெல்வேலிக்காரங்க வீட்டுல கட்டாயமா செம்பருத்தி செடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் இருக்கும். சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றால் ஒரு ஊஞ்சல். உங்களுக்கெல்லாம் உங்க கிராமத்து பக்கத்துல வீடு இருந்தா கட்டாயம் ஊஞ்சல் கட்டியிருப்பீங்க. நெல்லி மரத்தில் கயிற்றால் ஒரு ஊஞ்சல். இந்த காட்சியை நீங்க கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். இப்ப இதுக்கு அடுத்த ஷாட் காட்சி கிடையாது, சவுண்ட் ட்ராக். ஒரு வாய்ஸ் வருது. கருக்கலாகி சமஞ்ச குமரிக்கு என்ன ஆட்டம் டி என்று சத்தமாய் அம்மாவின் கூப்பாடு. அம்மா கத்துறா, கருக்கலாகி சமஞ்ச குமரிக்கு என்னடி ஆட்டம். அப்படியே குதித்து உள்ளே ஓடினாள். இது அடுத்த ஷாட். அப்படியே குதித்து உள்ளே ஓடினாள். அவ யார், அவ முகம், அவ பேர் என்ன, அவளுக்கு எவ்வளவு வயசாச்சு, அவ காலேஜ்ல படிக்கிறாளா, அவ என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிவது அவளுடைய ஓடி போகிற தோற்றம் தான். அம்மாவோட சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்கு ஓடி போயிட்டா. அடுத்த வரி அண்ணாச்சி எழுதுறாரு, ஊஞ்சல் மட்டும் தனியே ஆடும். கவிதை இந்த இடத்திலே தான் உயிர்த்து எழுகிறது நண்பர்களே. அந்த காட்சியை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. சந்திரோதயம் நன்கு தெரியும்படி ஒரு தோட்டம். தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றால் கட்டிய ஒரு ஊஞ்சல். கருக்கலாகையும் சமஞ்ச குமரிக்கு என்னடி ஆட்டம் என்று ஒலிக்கிற ஒரு குரல். அந்த குரல் வந்த உடனே துள்ளி வீட்டுக்குள்ளே ஓடுகிற ஒரு பெண். அதற்கு பிறகு ஊஞ்சல் மட்டும் தனியே ஆடும். அண்ணாச்சி கவிதையை முடிக்கிறார். ஊஞ்சல் மட்டும் தனியே ஆடும், கைரேகை மங்குது கருக்கலில் என்று எழுதுகிறார். கைரேகை எங்க இருக்கு? கைரேகை எங்க சார் இருக்கு? அவதான் போயிட்டாள. அவ கயிற்ற பிடிச்சிருந்தால, அந்த கயிற்றுல அவளுடைய கைரேகை எங்கேயோ இருக்குல்ல. அந்த கைரேகை கூட தெரியாதபடி கருக்கல் மங்கி விட்டது. இப்ப உள்ள ஓடி போன பெண் யாருன்னு தெரியாது. ஆனா அவளை பத்தி எனக்கு 1000 கேள்வி இருக்கு. இதே இடத்துல அவளோட அண்ணன் இருந்தா அவனை உள்ள போற அந்த அம்மா சொல்லிருக்க மாட்டாளே. அவன் ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் அவனை கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்களே. இவளுக்கு மாத்திரம் தானா? நீதான் பால் காய்ச்சணும், நீதான் விளக்கேத்தணும், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். வேற வழி இல்லம்மா, அவங்க அப்படித்தாம்மா இருப்பாங்க, நாம தான்மா விட்டு கொடுத்துட்டு போனோம். 2000 வருஷங்களாக சொல்லப்பட்டு வருகிற இத்தனை வசனங்களில் ஒரு வசனத்தை கூட இந்த கவிதையிலே கலாப்ரியா எழுதவில்லை. ஆனால் இந்த கவிதையை படித்தவுடன் இத்தனை வசனங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்றால் அதுதான் அந்த கவிதையினுடைய வெற்றி. வீட்டுக்குள்ள இருக்கிற தோட்டத்துல தான் ஆடிட்டு இருக்கா, மறக்காதீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற தோட்டத்துல. ஏன்? ஏன்னா அவ்வளவுதான் தெரியும். எங்களுடைய விளையாட்டுக்கள் எல்லாம் அவ்வளவுதான். நாங்க விளையாடுகிற பாண்டி விளையாட்டில்
கட்டத்துல கால் வச்சுட்டு ரைட்டா என்று கேட்டு ரைட்டுன்னு இன்னொருத்தர் சொன்னாதான் அடுத்த அடியையே நாங்க எடுத்து வைப்போம். எல்லா கட்டங்களையும் அழித்து விட்டு அடித்து ஆடுகிற விளையாட்டுகள் வந்துவிட்ட பிறகு கூட பெண்கள் தாங்கள் கால் வைக்கிற பாண்டி கட்டங்களில் ரைட்டா 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 என்று ஒவ்வொருவரையும் கேட்டு இது ஓகேவா, இதை செய்யலாமா, இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு கேட்டு கேட்டுத்தான் எங்கள் விளையாட்டுகளையே நாங்கள் விளையாட வேண்டும் என்றால், எங்கள் ஊஞ்சல் கயிறுகள் நாங்கள் இல்லாமல் தான் ஆடிக்கொண்டிருக்கும் என்றால், இந்த வாழ்க்கை மாறிவிட்டது என்று நினைக்கிற போதுதான் ரித்தன்யாக்களினுடைய கதறல்கள் எங்களை உலுக்குகின்றன. அண்ணாச்சி எழுதின கவிதையில எனக்கு மிக பிடித்த கவிதை உள்ளது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன். அண்ணாச்சி அபாரமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். இதுல பயங்கரமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க, மிக தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். மிக தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். எவ்வளவு தீவிரம் என்றால், மக்கள் திலகம் ரசிகர் மன்றத்துக்கு போஸ்டர் ஒட்டின ஆளு நம்ம அண்ணாச்சி. இவரும் வண்ணதாசன் அண்ணாச்சியும் சேர்ந்து ஒரு போஸ்டர் ஒட்டுகிற அந்த புகைப்படமே இருக்கிறது. எப்படி அண்ணாச்சி அப்படி இருந்துகிட்டு இந்த மாதிரி நவீன கவிதை ஏதோ நடுவுல மிஸ் ஆறமா ரெண்டு சேர்ந்ததுதான் அண்ணாச்சி. எவ்வளவு தூரம் அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் என்றால், எந்த விஷயத்தையுமே எம்ஜிஆர் சினிமாக்களின் வாயிலாகத்தான் அவரால் நினைவு கூற முடியும். லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லி பாருங்களேன், அண்ணாச்சிக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்தியாவினுடைய பிரதம மந்திரி, இரண்டாவது அப்படின்னு நினைவு வரத்துக்கு முன்னாடி இவர் அன்பேவா சினிமா பார்க்க போன அன்னைக்கு சினிமாவை அன்னைக்கு அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏனென்றால் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து விட்டார் என்பதனால் அன்பேவா சினிமா பார்க்க முடியாம திரும்பி வந்ததாகத்தான் லால் பகதூர் சாஸ்திரியனுடைய நினைவு இருக்கிற அளவுக்கு எம்ஜிஆரினுடைய தீவிரமான ரசிகர். திராவிட இயக்கங்களினுடைய சிந்தனைகள் மீது கால் பதித்துத்தான் அவருடைய கருத்தாக்கங்கள் நிகழ்ந்தன. ஆனால் அந்த சிந்தனை களத்திலே இருக்கின்ற மிக அதிக வார்த்தை செறிவு என்பது அவருடைய கவிதைக்குள் எட்டி பார்க்கவே இல்லை. அவருடைய கவிதை என்பது பறந்து செல்லுகின்ற பறவையின் சிறகை போல எல்லையற்று இருந்தது. நிறைவாக ஒரு கவிதை சொல்றேன். இதுவுமே கொஞ்சம் கனமான கவிதை தான். அதனால்தான் எனக்கு ஆரம்பத்திலேயே அந்த தயக்கம் இருந்தது. ஏன்னா எல்லாரும் அந்த கவிதைகளோடு அறிமுகமானவர்கள்னு சொல்ல முடியாது. சில கவிதைகளுக்கு பல படிமங்கள் உண்டு. நீங்க உள்ள 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 போய் பார்க்க சில பழைய அரண்மனைகளுக்கு போனா எவ்வளவு கதவை திறந்தாலும் இன்னும் சில கதவுகள் உள்ளே இருப்பது போல அண்ணாச்சியினுடைய கவிதைக்கு எத்தனை கதவுகளை நீங்கள் திறந்தாலும் இன்னும் சில அறைகள் உள்ளே இருக்கும். தன்னுடைய சின்ன வயதில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அண்ணாச்சி சொல்லுகிறார். எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால், எல்லாருக்கும் இருக்கும்ல, எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால், பல விதங்களிலும் அதனுடைய நீர் பயன்பட்டது. இதோட எளிமையா ஒரு கவிதையை ஆரம்பிக்கவே முடியாது. உடனே நாம தலை ஆட்டுவோம். நம்ம கூட முன்னாடி இருந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் போயிருக்கலாம். எங்கள் வீடுகளை ஒட்டி ஒரு வாய்க்கால், பல விதங்களில் அதன் நீர் பயன்பட்டது. நாங்கள் குழந்தைகள். அண்ணாச்சி அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாரு. வாழை மட்டையால் தெப்பம் செய்து அலங்கரித்து கட்டி படித்துறையில் இருந்து மிதக்க விடுவோம். கொஞ்சம் மிதந்ததும் திரும்ப இழுப்போம், அதன் பிறகு திரும்பவும் மிதக்க விடுவோம். வாழை மட்டையால தெப்பம் பண்ணி அலங்காரம் செஞ்சு அதை மிதக்க விட்ட வாய்க்கால். இன்றைக்கு அந்த வாய்க்கால் எப்படி இருக்கிறது? அண்ணாச்சி இப்ப இந்த வயதிலே இருக்கிற போது அந்த வாய்க்கால் எப்படி இருக்கிறது? இப்போது நீர் கெட்டு போய் தேங்கிய குட்டையில், அந்த வாய்க்காலினுடைய நீர் கெட்டு போச்சு, தேங்கிய குட்டை. அடுத்த என்ன பாருங்க, குப்புற மிதக்கும் பிணம் ஒன்று வீட்டருகே ஒதுங்கி நிற்க. இப்ப வெறும் கழிவு நீரா இருக்கிற அந்த கால்வாயில குப்புற மிதக்கின்ற பிணம் ஒன்று வீட்டருகே ஒதுங்கி நிற்க தடி எடுத்து போய் தள்ளிவிட்டோம். எத? அந்த இறந்த உடல் தடி எடுத்து போய் தள்ளிவிட்டோம். தயாராக இருந்தனர். யாரு? அந்த உடலை அடக்கம் பண்ணவா? தயாராக இருந்தனர். அடுத்தடுத்த வீடுகளில் அவரவர்களின் கழிகளோடு என்று கவிதையை முடிக்கின்றார் அண்ணாச்சி. தயாராக இருந்தனர், அடுத்தடுத்த வீடுகளில் அவரவர்களின் கழிகளோடு. எதுக்கு? இன்னும் தள்ளி விடுறதுக்கு. ஒரு சமூகம் எப்படி பொறுப்பற்று போய்
எதை பற்றியும் கவலையின்றி வாழ்கிறது என்பதை ஒரு கவிஞனால் இதைவிட காத்திரமாக படம் பிடித்து காட்டவே முடியாது. அண்ணாச்சி ஒரு முழு பேங்கிங் கெரியரையும் முடிச்சிருக்காரு. மிகப்பெரிய சாதனை. வங்கிகளில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளோடு மனித மனங்களை தட்டுகின்ற அந்த செம்மாந்த வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரராய் ஒரு பயணத்தை இத்தனை தூரம் செய்து இன்னமும் பல மனதுகளின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதுக்கு என்ன காரணம்னு நான் யோசிச்சுப்பேன். ஏன்னா என்ன ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் நமக்கு முழு நிறைவு வருது இல்லையே. எது கிடைத்த பின்பும் கிடைக்காத ஏதோ ஒன்றின் மீது தானே நம்முடைய கவனம் செல்லுகிறது. அப்ப அண்ணாச்சி மாத்திரம் எப்படி இந்த இதையும் விடாம அதையும் விடாம எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம அதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம ஒரு அரசியல் சித்தாந்த பின்னணி இருக்கலாம், ஆனா அதற்கென்று போய் அதிலே பதவிகளையோ எதையும் நாடாமல் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அவரே பதில் சொல்லிட்டாரு. என்ன செய்தும் இவன் காலடியில் தலை வைத்து பணிய மறுக்கின்றது நிழல், இவனுடைய நிழல் என்று கவிதை எழுதினார். நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் உங்க நிழலினுடைய தலை உங்கள் கால்ல வராது. உங்கள் நிழலினுடைய கால் தான் உங்க கால் கிட்ட இருக்கும், நிழலினுடைய தலை அங்கதான் இருக்கும். அப்படி பணிய மறுத்த அந்த கம்பீரம் தான் தமிழ் கவிஞர்களினுடைய மிகப்பெரிய செம்மாந்த சொத்தாக இருந்திருக்கிறது என்றால் அதற்கு இன்றைக்கு வாழும் அடையாளமாக அண்ணாச்சி இருக்கின்றார். வாழ்க்கை அவர் பார்க்கிற பார்வை நாம எல்லாரும் பார்க்கிறதாவே இருக்கும். அத்தனை தூரம் கடந்து பார்க்க வந்து இறங்கினேன். யாரையோ பார்க்க போயிருக்காரு. அத்தனை தூரம் கடந்து பார்க்க வந்து இறங்கினேன். கூப்பிடும் தூரத்தில் எதிர் திசையில் பஸ் ஏறி போகிறான். இவ யார பார்க்க வந்தாலும் கூப்பிடும் தூரத்தில் எதிர் திசையில் பஸ் ஏறி போகிறான் கூப்பிடாமலேயே என்று கவிதையை முடித்தார். கூப்பிடும் தூரத்துல தான் இருக்கான், பஸ் ஏறி போயிட்டான் கூப்பிடாமலே. இந்த புறக்கணிப்பை நம்மில் யார் சந்தித்ததில்லை? ரொம்ப நெருக்கம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் முகத்தை திருப்பி கொண்டு போன அந்த வாழ்க்கையை, அந்த அனுபவத்தை நம்மில் யார் பார்த்திராதவர்கள்? கல்யாண்ஜி என்ற கவிஞர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்றால் அவரே பதிவு செய்கிறார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி செத்து போச்சு. வேலம்மாள் என்ற கிழவி இறந்து போனார். அங்க ஒப்பாரி பாடிட்டு இருந்தாங்க. ஒப்பாரி பாட்டை இவர் கேட்டிருக்காரு. ஒப்பாரி பாடினவங்கள சேர்ந்து பாடினாங்களாம். செகம்பூரா, ஏன்பா அதுக்குள்ள செத்து போயிட்டான்ற மாதிரி ஒப்பாரி வருது. அது கிழவிதான், அதனால அவங்க ஒப்பாரியில சொல்றாங்க, செகம்பூரா ஆளலாமே திரும்பி வந்து நல்லா சாகலாமேன்னு ஒப்பாரி பாடினாங்களாம். செகம்பூரா ஆளலாமே திரும்பி வந்து நல்லா சாகலாமே. நல்லா சாவதை விடையும் நல்லா வாழ்வது கடினமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கலாப்ரியா நன்றாக வாழ்ந்திருக்கிறார். அவர் எவ்வளவு விருது வாங்கினார், வங்கியில் கடைசியில என்ன டெசிக்னேஷன்ல ரிட்டையர் ஆனார், அவருக்கு பிஎஃப் எவ்வளவு கிடைத்தது, கிராஜுவேட்டி எவ்வளவு வந்தது, இந்த கேள்விகள் எதுவுமே நம்ம மனசுல கிடையாது. அவரை பற்றி நாம் நினைப்பது வாழுகின்ற வாழ்க்கையை பதிவு செய்த ஒரு மானமுள்ள கவிஞன் நம் மத்தியிலே வாழ்கின்றான். இதைவிட நமக்கு மரியாதை தருவது வேறு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட கவிஞரை இந்த மேடையிலே கௌரவித்த உங்கள் அத்தனை பேரின் பாத கமலங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்னவென்றால், இந்த மாதிரியான கவிஞர்களை, இலக்கியவாதிகளை கொண்டாடுவதற்கான அரங்கங்கள் மிக அருகி வருகிற ஒரு காலகட்டம் இது, மறந்துடாதீங்க. அவரை பற்றி எப்படிங்க 1 hour பேச முடியும்? ஒரு 5 நிமிஷம் வேணா பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க நகைச்சுவையா பேசுங்க என்று கேட்கக்கூடிய பல பேரை சந்திக்கின்ற எங்களுக்கு அவரை பத்தி மாத்திரம்தான் பேசணும் என்று சொல்லி இந்த மேடையை கொடுத்ததற்காக மேடையில் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிஞராக, கட்டுரையாளராக, நாவல் ஆசிரியராக, எல்லாவற்றையும் விட மிகச் செம்மாந்த முறையில் குற்றாலத்தில் கவிஞர்களுக்கான ஒரு கூட்டமைப்பை 7 முறை நடத்தி இருக்கிறார் அண்ணாச்சி. ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று வள்ளுவன் சொன்னான். படைப்பாளிகளுக்கும் எழுத்தாளிகளுக்கும் எதுடா ரொம்ப பிடிக்கும்னா, கவிதை எழுதுறது பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா அதை விட இன்னொன்னு பிடிக்கும். அந்த கவிதைக்கு பரிசு வருது பிடிக்குமா? பிடிக்கும் தான், ஆனா அதை விட ஒண்ணு பிடிக்கும். என்னப்பா உங்களுக்கு பிடிக்கும்? எங்களை மாதிரியே சிந்திக்கிறவங்களை சந்திக்கிறது ஒண்ணுதான்ப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் விட பிடிக்கும். இதுதான் இந்த குறளுக்கு பொருள். அப்படிப்பட்ட வாய்ப்பை அண்ணாச்சிக்கு கொடுத்து வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற கௌரவத்தையும் கொடுத்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய
கரம் குவித்த சிரம் தாழ்ந்த நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே. கலாப்ரியாவின் கவிதைகளை நம்முடைய கொண்டு வந்து அனைவரையும்